வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், ஆனாலும் கூட வீட்டில் வர்ற வருமானம் அப்படிங்கிறது சேமிக்க முடியல, உடனே ஏதாவது ஒரு வகையில் செலவாயிடுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எதிர்மறை ஆற்றலை கிரகிக்கும் தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஆற்றல் குறையணும் அப்படின்னா, அதாவது வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகணும், வீண் செலவுகள் வீண் விரயங்கள் குறையணும் அப்படின்னா நீங்கள் 4 விஷயத்தை சரி பண்ணணும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்மளுடைய பூஜை அறையிலேருந்து நம்ம துவங்கலாம். பூஜை அறையில் விக்கிரகங்கள் நாம் வச்சுருப்போம் இல்லைங்களா? விக்கிரகங்கள் சிலைகள் இதெல்லாம் நாம் வச்சுருப்போம். அந்த விக்கிரகங்கள் சிலைகள் இதெல்லாம் எல்லாமே ஒரே திசையை பார்த்தா மாதிரி இருக்கணும். ஒரு சிலையை இன்னொரு சிலை பார்த்த மாதிரி நேருக்கு நேர் வைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரி இருந்தாலும் வீட்டில் வீண் விரயங்கள் அப்படின்றது இருக்கும். அதற்கு அடுத்து ஓடாத கடிகாரங்கள். அதாவது வீட்டில் ஏதாவது கடிகாரம் ஓடலை அப்படின்னாலோ அல்லது அந்த கடிகாரத்தில் அந்த எனாமல் அந்த டிசைன் ஏதாவது போயிட்டு இருந்தாலோ ஸ்பாயில் ஆகிட்டு இருந்தாலோ அதை ரிமூவ் பண்ணிடணும். அதாவது மங்கி போன கடிகாரங்கள் ஓடாத கடிகாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றது மிகப்பெரிய சாஸ்திரம். அதாவது அந்த கடிகாரங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் ஓடாது. ஐயோ நல்லா இருக்கே, இதை எடுத்து எப்படி வேஸ்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம அதை அப்படியே வச்சுருப்போம். இல்லை யாராவது கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, அதை எப்படி எடுத்து போடுறது அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு பொருளும் நம்மளுடைய வீட்டில் வீண் விரயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது மிகப்பெரிய உண்மை. அதனால் அந்த மாதிரியான கடிகாரங்களை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதற்கு அடுத்து கண்ணாடிகள். அதாவது பொதுவாக கண்ணாடிகள் பளிச்சுன்னு இருக்கணும். அந்த கண்ணாடிகள் பின்னாடி ரசம் போன கண்ணாடிகள் இருக்கக்கூடாது, வீரல் விட்ட கண்ணாடிகள் இருக்கக்கூடாது, உடைந்த கண்ணாடிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கழட்டி வச்சு அதற்கு பிறகு நாம் ஒரு நாள் மாற்றிக்கலாம் அப்படின்னு எடுத்து நாம் வைக்கிறோம் அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். அதனால் அந்த மாதிரியான கண்ணாடிகள் நீங்கள் கழட்டிங்க அப்படின்னா அதை உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க, அதுதான் நல்லது. அதற்கு அடுத்து மெத்தை. நாம் படுக்கிற மெத்தை அப்படின்றது எப்பொழுதுமே கவர் பண்ணியிருக்கணும். அதற்கு கவர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த மெத்தை அப்படின்றது கிழிந்தும் இருக்கக்கூடாது, டேமேஜ் இல்லாமல் இருக்கணும். எப்போதுமே அந்த மெத்தைக்கு கவர் பண்ணியிருக்கணும். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் நாம் சரி செஞ்சிட்டோம், இதையெல்லாம் நாம் கவனமாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண விரயம் அப்படின்றது இருக்காது. கண்டிப்பாக சேமிப்பு அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில் நம்மக்கிட்ட இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்க சாஸ்திரங்களில் ஒரு சில சாஸ்திரங்கள் இது. இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. போக போக உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் நான் தொடர்ந்து சொல்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.